Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. எவ்வளவு அழகான பூக்கள்லாம் பூத்திருக்கு. பார்க்கும் போது மனசுக்கு எதமால இருக்கு. மோட்டு பத்லு விஞ்சோடி மோட்டு பத்லு விஞ்சோடி. இப்பதான் நல்லா தூக்கம் வந்துச்சு. இந்த மோட்டு அதுக்குள்ள தண்ணிய ஊத்தி தூக்கத்தை கலைச்சு விட்டான். இரு அந்த மோட்டுவ மோட்டு பத்லு விஞ்சோடி ஜோடி ஜோடி ஜோடி. இந்த மோட்டு எப்ப பாரு என் மேலேயே தான் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கான். என் தூக்கத்துக்கு எதிரியே இவன் தான். வேற இடம் மாத்திக்கிறது நல்லது. கொம்பு வச்ச பாம்பு மட்டும் அங்க பாருடா. அட என்ன பாத்துலு சும்மா காலையில பாம்பு பாம்புன்னு கத்திக்கிட்டு இருக்க. உன் கணக்கு மட்டும் பாம்பு எங்க தெரியுது சொல்லி. இது பாரு வெறும் டியூப். பத்தியா வாய் கூட இருக்குது. பாம்பு அரே மோட்டோ பாம்பை ஏண்ட மேல தூக்கி போட்டது யார் மேல போய் உழப்போதோ தெரியலையே. பாச்சரண்ணா காருக்குள்ள போகாதீங்க அண்ணா. போகாதீங்க சொன்னா கேளுங்க அண்ணா. பத்ரு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே கார் உள்ள போகாம தடுக்கறியா? ஐயோ பாச்சரண்ணா உங்க காருக்குள்ள ஒரு பாம்பு நுழைஞ்சிருக்கு. அதுக்காக தான் சொன்னேன். என் காருக்குள்ள பாம்பு எப்படி நுழைஞ்சுது? அதாவது மோட்டோ தெரியாதனமா உங்க காருக்குள்ள ஒரு பாம்பை தூக்கி போட்டுட்டான். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு தப்பு மோட்டோவால நடந்தது, இன்னொரு தப்பு என்னால நடக்க போகுது. ஏய் மோட்டோ இந்தா. பாச்சரண்ணா இது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க மோட்டோவை அடிச்சிட்டீங்க இல்ல. அப்படியா? சரி நீ போய் அவங்கிட்ட சாரி சொல்லிட்டு வந்துரு போ. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா. இப்ப நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா பாம்பை என் காருக்குள்ள இருந்து எடுக்கல, அப்புறம் உங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள பாம்பு குகையில கொண்டு போய் விட்டு வந்துருவேன். இல்ல பாக்ஸ் நினைச்சு இல்ல. நாங்க ரெண்டு பேரும் இப்பவே அந்த பாம்பை கார்ல இருந்து எடுத்து விடுறோம். என்ன சொல்ற? ஆமா பாக்ஸர் அண்ணே இப்பவே அந்த பாம்பை தூக்கி வெளியில போட்டுடுறோம். அத பண்ணுங்கடா சீக்கிரம் போங்க. மோட்டோ பாம்பை வெளியே எடுக்கிறதுக்கு இதுதான் சரியான ஒரு வாய்ப்பு. பத்து இந்த பக்கம் வந்துரு. இப்ப நான் பாடகத்தை கொடுக்கறதுல இந்த பாம்பு தப்பி தவறி கூட நம்ம ஏரியா பக்கம் வரவே கூடாது. மோட்டோ பிரச்சனையை அடிச்சு பெருசு பண்ற. பின்னாடி பாரு மோட்டோ மண்டைக்கு மேல ஒரு கொண்டை. பத்துலும் பின்னாடி அப்படி என்னடா இருக்கு பின்னாடி? முன்னாடி நான் அடிச்ச பாம்பு பின்னாடி வந்து தலையில முட்டை வச்சிருச்சா? சாரி அது பூரியாவது. சார் மோட்டோ கிட்ட போய் கொஞ்சம் பர்சனலா பேச வேண்டியிருக்கு. நான் அப்புறமா வரட்டுமா? ஏன்டா அவசரப்பட்ட? இன்னைக்கு நான் புர்புரி நகர் பூரா ரவுண்ட் அடிக்கிறோம். எங்கேயும் எந்த விபத்தும் நடக்காம பார்த்துக்கணும். அதுதான் முதல் வேலை. மோட்டோ ஓடிடலாம். இல்லனா இங்க நடந்த விபத்துக்கெல்லாம் காரணம் நாம தானே. எல்லாரும் சேர்ந்து நம்ம மேல எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. ஐயோபா யார் அது? எந்த முன்னறிவிப்பு இல்லாம என்ன தூக்கி டஸ்ட்பின்ல போட்டது யாரு? அவங்க என் கையில மாட்டாங்க. நான் உங்களை சும்மா விட பத்துலு பாக்ஸர் முகத்தை பார்த்தாலே ரொம்ப உக்கரமா இருக்கடா. பத்துலு ஏதாவது யோசியண்டா. காலையில இருந்து என் வயிற்றுக்குள்ள நான் எதுவுமே போடாம இருக்கேன்டா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு தெரியாதாடா? ஏதாவது யோசிடா பத்துலு. ஐடியா. காலையில இருந்து ஓடி ஓடி அந்த பாம்பு எப்படி பட்னியா தான் இருக்கும். அதெல்லாம் சரி பண்றதுக்கு என்கிட்ட ஒரு அற்புதமான ஐடியா இருக்கு.
பாக்ஸர் அண்ணா ரெடியா இருங்க. இந்த பாலை பார்த்து வாசனைக்கு அந்த பாம்பு இங்க வரும். அந்த நேரம் பார்த்து உங்க காரை எடுத்துட்டு ஓடிடுங்க. அப்ப ஓகே. ஒருவேளை பாம்பு வெளியே வரல, உங்க 2 பேருக்கு பால் ஊத்த வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இது அருமையான பாலோட வாசமாச்சே. இந்த வாசனை எங்கேருந்து வருது? அடடே, இவ்வளவு அருமையான பாலை யாரு இங்க விட்டுட்டு போனது? ஓ, இவங்க என்ன பிடிக்கணுங்கிறதுக்காக பால் தட்டு வைக்கிற ஐடியாக்கு வந்திருக்காங்களா? இத வந்து வச்சுக்கிறேன். என் ஃப்ரெண்டு மேலேயே கைய வச்சிட்டியாடா? நாங்க வெளியூரு. யாருக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டியிருக்கு. இது உன்னையும் பாத்துக்கிறேன். நீ என்னைய அடிச்சிட்டியா? உன்ன நான் சட்னி ஆக்கல. அப்ப என் பேரு பாக்ஸரே இல்ல. ஏய், என்ன பண்ற பாரு. எப்படி இருக்கு? ஏய், என் காரை தொட்ட அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். மோட்டு பத்லு, நீங்க தான் இந்த பாம்பை என் காரை விட்டு நீக்கி ஆகணும். சீக்கிரம் பண்ணுங்க, இல்லனா பாம்பாட்டிய கூப்பிட்டு அந்த பாம்பை உங்க கழுத்துல அப்படியே சுத்தி விட்டுருவேன். ஜாக்கிரதை. ஐடியா அண்ணா. பாக்ஸர் அண்ணா, நான் போயிட்டு இப்ப வந்துடுறேன். வெயிட்டிங்க. ஏய், நீ எங்கடா ஓடுற? 2 பேரும் என்ன பிரச்சனையில மாட்டி விட்டு எஸ்கேப் ஆகலாம்னு பிளான் பண்றீங்களா? இங்கே நில்லு. இங்க பாருங்க, இந்த மகுடியோட சத்தத்தை கேட்டு அந்த பாம்பு வெளியில மயங்கி வந்துட்டு ஆகணும். பாக்ஸர் அண்ணா, நீங்க ரெடியா இருங்க. இப்ப பாருங்க, ஆரம்பிக்கிறேன். அடேங்கப்பா, யாரு இந்த இசைய வாசிக்கிறது? இந்த இசைக்கு ஒரு ஆட்டம் போட்டா நல்லா இருக்குமே. பாய் பாய் மோட்டு பத்லு. இப்ப நீங்க 2 பேரும் மகுடி வாசாலும் சரி, பேண்ட் வாசாலும் சரி. மோட்டோ, நாம தப்பிச்சிட்டோம்டா, தப்பிச்சிட்டோம். ஜக்கா 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 ஜக்கா. பீம் வாசிங்க, இல்லன்னா கொத்திடுவேன். மோட்டோ, ஏதாவது பண்ண மோட்டோ. என் எனர்ஜி லெவல் ரொம்ப குறைஞ்சிருச்சு. என்னால மகுடி ஊத்த முடியாது. நீங்க 2 பேரும் மகுடி வாசிக்கிற வரைக்கும் நாங்க ஆடிக்கிட்டே தான் இருப்போம். மகுடி ஊதுறத நிறுத்துனீங்க, நாங்க கொத்துற கொத்துல உங்களுக்கு மருந்தே கிடைக்காது. இல்ல இல்ல, வேணாம் வேணாம், எங்களை மட்டும் கொத்திடாதீங்க. நானே அதை வாசிக்கிறேன். ஐடியா. மோட்டோ, நீ இதை வாசிச்சுக்கிட்டே இரு. நான் போயிட்டு இப்ப வந்துடுறேன். இந்த மோட்டோ, உன்னோட ஃபேவரட் சமோசா வந்துருச்சு. இத அடிச்சு தூள் கிளப்பிட்டு எங்களெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ண வை. உங்க எல்லாருக்கும் டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும்ல? இப்ப வாங்கடா. நான் எவ்வளவு நேரம் இதை வாசிக்கிறேனோ அவ்வளவு நேரம் நீங்க நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கணும்.
மோட்டுன்னு எங்களை மன்னிச்சிடுங்க. இதுக்கு மேல எங்களால டான்ஸ் பண்ண முடியாது. ஆனா உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், மகுடி ஊதுறத நிறுத்துனா, மகுடி ஊதுறத நிறுத்துனா. சாரி சாரி. ஓகே, நிறுத்திடுறேன், நான் நிறுத்திடுறேன். ஆனா நீங்க வாக்கு கொடுக்கணும். இனி இந்த ஊர்ல இருக்கிற யாருக்கும் நீங்க தொல்லை கொடுக்கவே கூடாது. நாங்க ஒரு தடவை சொன்னதுதான். இனிமேல இந்த பக்கத்தை அள வச்சு படுக்க மாட்டோம். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.